ஹாய்ங்க. நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய படம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எமிலி. ஒரு ஃப்ரெஞ்ச் படம். சப்டைட்டில் தான் இங்கிலீஷ் கூட வருமே ஒழிய இங்கிலீஷில் கூட டப் பண்ணாத படம். படம் ரிலீஸ் ஆகி 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பட் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஏப்ரல் 22, அதனுடைய 25வது வருஷம் அப்படிங்கிறனால. அப்படி இந்த படத்தில் என்னதான் இருக்குது அப்படின்னு கேட்டால், பெருசாக கதைன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஒரு பொண்ணு பிறந்ததுலேருந்து, அதாவது உயிரணுவாக இருந்து அவளுடைய திருமணம் வரைக்குமான ஒரு வாழ்க்கையை தான் காட்டுறாங்க. அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அத்தனையுமே செய்வா. இப்படியே செவத்தில் இப்படியே கூடு போட்டுக்கிட்டே போகணும்னு தோணுதா, குழந்தை தரமா பண்ணிட்டு போவா. நம்ம யோசிப்போம், இது பண்ணுறது பைத்தியக்காரன் தோணும். ஆசையாக இருந்தாலும் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கிறது தோணும். ஆனால் அந்த பொண்ணு அப்படிலாம் தோணாது. பிடிச்சதெல்லாம் செய்யும், நினச்சதையெல்லாம் செய்யும். அதை தாண்டி ஒரு பிரபஞ்ச நியதின்னு ஒன்று இருக்குது. நம்ம எண்ணத்தை விதைக்கிறோமோ, எதை விதைக்கிறோமோ அந்த எண்ணங்கள், அந்த விதைகள் நமக்கு விருட்சமாக பலனளிக்கும் அப்படிங்கிறது. இந்த பொண்ணு போகிற போக்கில் எல்லாமே நல்லது மட்டுமே செஞ்சுட்டு போவாள். அவளுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். எமிலி படத்தை பற்றி நான் பெருசாக சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடியவங்க கூட நிறைய பேர் பார்த்துருக்கக்கூடிய படம் தான். ஒரு அழகான தன்னுடைய குழந்தைத்தன்மையை எக்காரணத்து கொண்டு விட்டு விடாத ஒரு பெண்ணின் கதை தான். அதுக்காக குழந்தைகளோட ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. இதில் அடல்ட்ஸ் ஒன்லி இருக்குது. ரொம்ப அதிகப்படியான காட்சிகள் இருக்க தான் செய்யுது. பட் எதுவுமே திணிக்கப்பட்டது கிடையாது. அழகாக இருக்கும். அவளுடைய கடைசியில் அவளுடைய இணை அவ்வளோ அழகாக இருக்கும். அவளுக்கு ஒரு காதல் வரும், அது அழகாக இருக்கும். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது எடிட்டிங், சிஜி ஒர்க். 25 வருஷத்துக்கு முன்னாடி சிஜி எப்படி இருக்கும், எதற்காக பயன்படுத்துகிறாங்க, தேவைப்படக்கூடிய இடத்துல மட்டும் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்கும். அவங்க வச்சிருக்கக்கூடிய ஃப்ரேம்ஸ், ஒரு ஃப்ரேமை நம்ம நார்மலாக சினிமாவில் இப்படி தான் வைப்போம் அப்படின்னா அவங்க இப்படி வச்சுருப்பாங்க. கீழேருந்து ஒரு ஷாட் எடுத்திருப்பாங்க, மேலேருந்து ஷாட் எடுத்திருப்பாங்க, ஷேக் ஆகிற மாதிரியான ஷாட் எடுத்திருப்பாங்க. நாம் அவனுக்கு என்ன நடந்திருக்குங்கிறத யோசிக்கிறத அவங்க ஒரு சிஜியில் பண்ணி காமிச்சிருப்பாங்க. படத்தை சுவாரஸ்யப்படுத்தியிருப்பாங்க. நம்ம சப்டைட்டில் கூட பார்க்கணுன்னு அவசியமே தோணாது. அந்த படத்தை பார்த்தாலே நமக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். நிச்சயமாக எமிலி அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் தான். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, ப்ரைம்லேயும் இருக்குது. அவசியமாக பார்க்கக்கூடிய ஒரு படம். தனியாக பாருங்கள். நிச்சயமாக அது உங்களுடைய சுவாரஸ்யத்தையும் உங்களுடைய திரை அனுபவத்தையும் வேறொரு தளத்துக்கு கொண்டு போகும்னு நான் நம்புகிறேன். என்ன சொல்ல, தொடர்ச்சியாக வெளிநாட்டு படங்களை கொண்டாடுறேன்னு நினைக்க வேண்டாம். இந்த படத்தை பாருங்கள். நான் கொண்டாடுவதற்கான காரணம் உங்களுக்கு புரியும். எமிலி நிச்சயமாக அவள் ஒரு தேவதை தான். நன்றி. வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம்.